ஏண்ட வாப்பா ஏண்ட அப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரிதான் அவங்களோட அப்பால ஒருத்தர் தான் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா. அவங்களோட பாட்டனார்கள் ஒருவர் தான் அவங்களோட சகோதரர் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. சிலவங்க சில உலமாக்கள் கூட எப்படி தெரியுமா, அபூ தாலிப் அன்னவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல யோசிப்பாங்க. அபூ தாலிப் சொர்க்கவாதியோ இல்லையோ என்ற ஒரு சந்தேகம் மாதிரி என்னது அபூ தாலிப்னு சொல்லிட்டு அதை அப்படியே சப்பிக்கிறது. ஏன்னா ரலியல்லாஹு சொல்லிட்டு பிடிச்சிருவாங்கல்ல. யார் பிடிப்பாங்க? யார் பிடிப்பாங்க? நாங்க நம்புறோம், இமாம்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈட்டுக் கொண்டார்கள். இந்த ஈமானியர்கள் ரலியல்லாஹு சொல்லக்கூடாதா? அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்னே சொல்லிடுவோம். ஏன் காரணம்? ஏன்னா நபிமார்களுக்கு சொன்னதை சொல்லக்கூடாது. ஏன்னா சிலவங்க சில வலிமார்களுக்கு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னதோட கடுப்பாயிருவாங்க. என்ன நபிமாருக்கு சொல்றத வலிமாருக்கு சொல்றியே, என்னங்க மரியம் அலைஹஸ்ஸலாம் சொல்ற? மரியம் அலைஹஸ்ஸலாம், மரியம் என்றது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார், நபியா வலி? அவங்களுக்கு மட்டும் அலைஹஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்ற. குதுப் நாயகத்தை பார்த்து ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா கோபம் வருஞ்சலவங்க. ஹசன் அலைஹிஸ்ஸலாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா கோபம் வரும். அப்ப யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா வலி ஸலாம் அலைக்கும் சொல்ல கூடாது. யா வலி ஸலாம் அலைக்கும் என்ன? வலியே உங்கள் மீது ஸலாம் உண்டாவதாக. அதே மாதிரி தான் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அது ஏன் இமாம்கள் பிரிச்சாங்க? காரணம் என்ன தெரியுமா? நமக்காக வேண்டி பிரிச்சு காட்டினாங்க. என்ன காரணம்? நபிமார்களையும் சஹாபாக்களையும் இமாம்களையும் வேறு பிரித்து காட்டுவதற்காக வேண்டி சில கிதாபுல அப்படி எழுதினாங்க. சிலவங்களுக்கு அது ஒரு கடுப்பு. ஹசன் அலைஹிஸ்ஸலாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்னதோட அதை எப்படி சொல்ல முடியும்? என்ன மரியம் அலைஹஸ்ஸலாம் என்று சொல்ற? மரியம் அலைஹஸ்ஸலாம் பொம்பளை நபியா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் தான். அவங்க ஒரு வலி, அலைஹஸ்ஸலாம் தவறில்லை. அதேபோல் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லலாம். ஏன் அவங்களை ஒரு வெற்றி பெற்றவர் என்று இமாம்கள் நமக்கு முடிவு தந்திருக்கிறார்கள். தீனுல் இஸ்லாம் சுன்னத்து வல் ஜமாத்துடைய அகீதா முடிவு தந்திருக்கிறது. ஆகவே கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளைகளில் ஒருவரான ஒரு முத்தான ஒரு கண்மணியான ஒரு மரத்தில் தரைக்காய் என்ற மரக்கிளைகளில் ஒரு சிறந்த கனியான கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து வசீலாவாக தேடி இறைவனிடத்தில் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு கடுகளவு கூட ஒரு வலியுடைய மனதை நோவித்தவராக, ஒரு கடுகளவு கூட ஒரு வலியுடைய மனதை புண்படுத்திய கூட்டத்தில் ஆகி நரகம் செல்லும் விடயத்தை விட்டு பாதுகாத்து அல்லாஹ் நம் அனைவரையும் பரிபூரண ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழைய வைக்கும் நட்பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருணையிலிருந்து அல்லாஹ், யா அல்லாஹ் நீ கொடுத்த அந்த கருணையிலிருந்து எங்கள் அனைவரையும் நனைய வைப்பாயாக. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எங்களுடைய இவ்வளவு நேரம் பயான் நிகழ்த்தினார்கள் சங்கைக்குரிய மௌலவி முஹய்யிதுல் இஸ்லாம் அரபு கல்லூரியுடைய அதிபர் விரிவுரையாளர் அல்ஹாஜ் மௌலவி அஹமது மஹலரி அவர்கள். எனவே சாப்பாடு சரிதானே? 6 பேராப்ப இன்ஷா அல்லாஹ் காப்பாட்டுக்கு அங்கலால் அமர்ந்து கொள்ளுங்கள். காப்பாட்டுக்கு முன்னால் இருக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் மேல் மாடிக்கு போகலாம். ஆனால் முன்னுக்கு உலமாக்களுக்கும் சாதாத்துகளுக்கும் மாறுகளுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் உலமாக்களுக்கு அந்த இடத்த கொடுத்துட்டு கொஞ்சம் பின்னுக்காக இருந்தவாறு நல்லா இருக்கு இன்ஷா அல்லாஹ்.